வாய் நாற்றத்துக்கு சைனஸ் தான் காரணம். சைனஸ்ஸு அதாவது வீசிங் சைனஸ் அந்த மாதிரி அந்த சுவாச நோய் தான் காரணம் அப்படின்ட்டு இதற்கு முன்பு உள்ள வீடியோவில் சொன்னேன். ஆனால் வாய் நாற்றத்திற்கு என்ன காரணம் அப்படின்னா வாய்வழி சுவாசம், வாய்வழியாக நடைபெறுகின்ற சுவாசம். நம்ம வாயை திறந்து வைக்கணும். நம்ம அறியாமலே வாயை திறந்து வச்சுக்கிட்டு நம்ம வாய் வழியாக சுவாசத்தை செய்துக்கிட்டு இருப்போம். இந்த சுவாசம்தான் வாய் நாற்றத்துக்கு காரணம். இந்த வாய்வழி சுவாசம்தான், வாய் வழியாக நடைபெறுகின்ற சுவாசம்தான் இந்த சைனஸ்க்கெல்லாம் காரணம். வீசிங், ஆஸ்மா இது போன்ற நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. இப்போ வீசிங், ஆஸ்மா இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூக்கடைப்பு வரும். அதனால் மூக்கடைப்பு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூக்கு வழியாக மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டுக்கிட்டு வாய் வழியாக சுவாசிப்பார்கள். தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் வாய்வழி சுவாசம் என்பது இவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி வாய்வழி சுவாசத்தை செய்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா மூக்கு வழியாக சுவாசம் வராது. சுவாசம் சிரமப்பட்டுக்கிட்டு வர்றதுனால, வீசிங் இருக்கிறதுனால, ஆஸ்மா இருக்கிறதுனால, மூக்கடைப்பு இருப்பதால் தூங்கும்போது என்ன பண்ணுவாங்க, வாய் வழியாக சுவாசிப்பார்கள். இப்போ தூங்கும்போது ரொம்ப பொழுது அந்த மாதிரி மூக்கடைப்புலாம் வரும். அப்போ மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த அளவுக்கு மூக்கு அடைச்சிக்கும் சில டைமில். அப்போ அவங்க என்ன இயல்பாக வாய் வழியாக சுவாசிப்பார். இந்த வாய்வழி சுவாசம் தான் வாய் நாற்றத்துக்கு மட்டும் காரணம் கிடையாது, இந்த சுவாசம் சம்பந்தமான அத்தனை கோளாறுகளுக்கும் காரணமாக இருக்குது. அப்போ சுவாசிப்பதில் உள்ள பிரச்சனை தான் சுவாச கோளாறுகளுக்கு உள்ள காரணமாக. சுவாசிப்பதில் உள்ள பிரச்சனை தான் என்ன, வாய் வழியாக சுவாசிப்பது, மூக்கு வழியாக சுவாசிக்காமல் வாய் வழியாக சுவாசிப்பது. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, சும்மா உட்காந்துருக்கும்போது நடக்கலாம், நீங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது நடக்கலாம், தூங்கும்போது நடக்கும். நீங்கள் விழித்திருக்கும்போது, நீங்கள் உட்கார்ந்துருக்கும்போது, நடக்கும்போது, ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது உங்கள் வாய் வழியாக சுவாசம் நடைபெற்றால், அப்போ தூங்கும்போது உங்கள் வாய் வழியாக கண்டிப்பாக சுவாசம் நடக்கும். நீங்கள் விழித்திருக்கும்போது வாயை மூடி வச்சுருந்தீங்க, வாய் வழியாக உங்களுக்கு சுவாசம் நடைபெறவில்லை என்றால் மட்டும்தான் தூங்கும்போதும் உங்களுக்கு வாய் வழியாக சுவாசம் நடைபெறாது. நீங்கள் விழித்திருக்கும்போது என்னெல்லாம் செய்கிறீங்களோ அது தூக்கத்துலேயும் நடக்கும். தூக்கத்துலேயும் அதோட பாதிப்பு இருக்கும். அது தொடர்ந்து கொண்டு இருக்கும். அதனால் இப்போ விழித்திருக்கும்போது நீங்கள் உங்கள் பகல் நேரத்தில் வேலை செய்கிறீங்க, அப்போ உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் இரவு நேரத்தில் தூங்கும்போது கெட்ட கனவுகள் வரும். அதனால் விழித்திருக்கும்போது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கோம், தூங்கும்போது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, ஒரு 50%. அப்படி இருக்கும்போது தூங்கும்போது நாம் நம்மை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் விழித்திருக்கும்போது நாம் நம்மை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்துலையும் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த வாய்வழி சுவாசம்தான் விழித்திருக்கும்போது நமக்குள் நடைபெறுகிற இந்த வாய்வழி சுவாசம்தான் எதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறது, மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது சைனஸ், வீசிங், ஆஸ்மா இதுக்கும் காரணமாக இருக்கிறது. இப்போ சைனஸ்லாம் வந்துச்சுன்னா வாய் நாற்றம் வந்துவிடும். அப்போது வாய்வழி சுவாசத்தை சரி செய்தால் மட்டும்தான் வாய் நாற்றத்தையும் சரி செய்ய முடியும், சைனஸ், வீசிங், ஆஸ்மா இது போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியும். அதனால் சரி, இந்த வாய்வழி சுவாசத்துக்கு என்ன காரணம், மூச்சு வழியாக சுவாசிப்பதில் உள்ள பிரச்சனை, சிரமம், இதுதான் காரணம். மூச்சு திணறல், மூச்சு விடுவதில் சிரமம், இதுதான் வாய் வழியாக சுவாசிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. மூச்சு விடுவதில் சிரமம் ஏன் வருது, மூச்சு விடுவதற்கு ஏன் சிரமப்படுறாங்க, மூச்சு திணறல் ஏன் வருதுன்னா, இந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல, தானியங்களில் சமைக்கப்பட்ட இட்லி, பூரி, பொங்கல், தோசை போன்ற மலிவான உணவுகள், அந்த உணவுகளை சாப்பிட்றதுனால உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாகுது. உடம்பு அதனால் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால் உணவு சரியாக செரிமானமாக மாட்டேங்குது. இதனால் சளி உருவாகுது. உடம்பு முழுக்க உருவாகும், மண்டையில் மட்டும்தான் உருவாகும் இல்லை, உடம்பு முழுக்கவே அந்த சளி உருவாகும். அது மாதிரி உடல் பருமன் அதிகரிக்கும், உடல் உழைப்பு குறைஞ்சி போகும், உடல் ஒழுங்காக கழிவுகள் வெளியேற்றப்படாது. இப்படி சளியெல்லாம் உருவாகி கடைசியில் அது சைனஸாக, வீசிங்காக, ஆஸ்மாவாக மாறிவிடும். அதனால் வாய்வழி சுவாசத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா வெறுமனே வாயை மட்டும் கட்டுப்படுத்தினா போதாது. உணவு விஷயத்தில் நமக்கு கட்டுப்பாடு வரணும். இந்த மலிவான உணவுகள், இறைச்சியை சாப்பிடக்கூடாது, மீனை சாப்பிடக்கூடாது, அப்புறம் முட்டையை கூட சாப்பிடக்கூடாது, அப்புறம் இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை, தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடவே கூடாது. அப்போது தானியங்கள் அல்லாத காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், பயிர் வகைகள், கடலைகள் இந்த மாதிரி தான் சாப்பிடணும். தயிர், மோர், பால் இந்த மாதிரி சாப்பிடணும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த வாய் நாற்றத்துக்கு எது காரணமாக இருக்குதுன்னா தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள் தான் காரணமாக இருக்குது.
பார்த்தீங்களா, தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள் தான் அனைத்து நோய்களுக்குமே காரணம். வெறும் வாய் நாற்றத்துக்கோ அல்லது சைனஸுக்கோ சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த தானியங்களில் சமைக்கப்பட்ட நோய் வந்து அனைத்து நோய்களுக்கும், மனித உடலில் உள்ள அனைத்து நோய்களுக்குமே காரணமாக இருக்கிறது. வன்முறை உணர்ச்சியை தூண்டக்கூடியது. தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது அது நமக்கு அதிக வலிமை தரும். அந்த வலிமையை உணர்ந்த உடனே மனுஷங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நாம் வந்து தாவர உண்ணிகள் கிடையாது, நாம் வந்து குரங்குகள் கிடையாது, நாம் வந்து ஒரு சிங்கம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சிங்கம், புலிப்பரம அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்போ பிரம்மாண்டமான வேலைகளை செய்கிறது வன்முறை உணர்ச்சி. அப்போ மற்றவங்களை அடிமைப்படுத்தணும்னு தோணும். மற்றவங்களை அடிமைப்படுத்தணும், அடக்கி ஆளணும், அந்த அளவுக்கு வலிமையை உணர்கிறது. அந்த தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது அந்த அளவுக்கு உடம்பில் வலிமையை உணர்கிறார்கள். அதனால தான் அதுக்கு அடிமையாகிறாங்க. ஏன், அது வெறும் சுவைக்காக மட்டும் அடிமையாகலை. இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது போன்று தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள் வந்து ஏன் மக்கள் அடிமையாகிறாங்கன்னா வெறும் சுவைக்காக மட்டும் அடிமையாகலை. அதனால் அதை உண்பதால் கிடைக்கிற வலிமை, ஒரு தெம்பு, அந்த விஷயத்துக்காகவும் அடிமையாகிறாங்க. அது வந்து வன்மையானவராக தன்னை உணரச்சுகிறது. நாம் வந்து வலிமையானவர் அப்படின்னு அதை சாப்பிட்ற ஒவ்வொருவரும் உணர்றாங்க. ஆனால் நாம் வந்து தாவர உண்ணிகள், நாமெல்லாம் வந்து குரங்குகள், விலங்குகளிலிருந்து வந்தவர்கள், தாவர உண்ணிகள், மென்மையானவர்கள், எளிமையானவர்கள். அப்படி தான் நம்ம உணரணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த மென்மையான பண்பு என்பது வரும். வன்மையானவர் எப்படின்னா, இப்போ தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது அப்போ நம்ம இது வந்து வன்மையானவர் நம்ம உணரும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்போ உடல் வலிமை தான் பெரிது, உடலில் யாருக்கு வலிமை இருக்கிறதோ அவர்கள் தான் பெரியவர்கள் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போது உடலில் வலிமை குறைவாக, ஆண்களை விட குறைவாக இருப்பார்கள் பெண்கள். அவர்களை அடிமைப்படுத்தலாம் ஈஸியாக. உடலில் யாரெல்லாம் வலிமை குறைந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அடிமைப்படுத்துங்க. இப்போ ஒரு பணக்காரர் இருக்கார், அவர்கிட்ட வந்து அவர் உடலில் வலிமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு 10 பேர்த்த வேலை வாங்குவார். 10 பேருடைய உழைப்பு அவருக்கு கிடைக்கும். ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்குது. 100 பேரை கூட அவர் வேலை வாங்குவார். அந்த அளவுக்கு பணம் வச்சுருக்கார். அப்போது அவர் உடம்பில் வலிமை இல்லாமல் இருக்கலாம், அவர் கொஞ்சம் நோஞ்சானா தொப்பையாக இருக்கலாம், ஆனால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து அவர் 10 பேருடைய உடல் உழைப்பை தனக்கு உதவியாக வைத்து கொள்வார். 10 பேரை தனக்கு அடியாளாக வச்சுக்கலாம். அல்லது தன் நிறுவனத்தில் தொழில் செய்வதற்காக அவர்களுடைய உழைப்பை இவர் வாங்கி கொள்ளலாம். உழைப்பை வாங்குகிறாங்க, 10 பேருடைய உழைப்பை வாங்கலாம். அப்போ இவர் 10 பேருடைய உடல் உழைப்பு எந்த அளவுக்கு, 10 பேருடைய உடல் உழைப்பு இவருக்கு சொந்தமாகிறது. அப்போ அவர் வலிமையாகிறார். 10 பேரோட வலிமை இவருக்கு வந்துடுது. அதனால தான் பணக்காரங்க ஏன் வலிமையானவர்களாக இருக்காங்கன்னா, அதுவும் உடல் வலிமையை அடிப்படையாக கொண்டு தான். அதனால் வாய்வழி சுவாசத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் தகாத உணவுகளை சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது, தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, காய்கறி கூட்டு, கீரை பொரியல் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும். சாப்பிட்டா தான் அந்த உணவு செரிமானம் சரியாக நடக்கும், மலச்சிக்கல் எதுவும் இருக்காது. அதனால் உடல் சூடு வந்து கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். அதனால் வந்து சளி பிரச்சனை ஏற்படாது, சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது, வாய்வழி சுவாசம் நடைபெறாது. அதனால் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதுதான் வாய் நாற்றமும் ஒரு சுவாசம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் தான். அதனால் வாய்வழி சுவாசம் என்பது, வாய்வழி சுவாசத்துக்கு என்ன காரணம்? மூச்சு திணறல், மூச்சு விடுவதில் சிரமம், அதுதான் வாய்வழி சுவாசத்துக்கு காரணம். ஏன் மூச்சு விடுவதில் சிரமம்? அது காரணம்னாக்கா, அதுக்கு இந்த மலிவான உணவுகள், தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள், மாமிச உணவுகள், இயற்கைக்கு முரணான உணவுகள், நாம் உண்பதற்கு இயற்கையை அனுமதிக்காத உணவுகளை நாம் உண்ணும்போது உடம்பு சூடாகுது, அது செரிமானம் செய்வதற்கு கஷ்டப்படுது. அதன் மூலம் உடம்பு அதிகமான வலிமை கிடைக்குது, வன்முறை உணர்ச்சி ஏற்படுது. நரம்பு மண்டலத்தில் அந்த வன்முறை உணர்ச்சி தாங்கிக்க முடியல, அதனால் நரம்பு தளர்ச்சியெல்லாம் ஏற்படுது, நோய் வருது, உடலில் சளி எல்லாம் உருவாகுது, மூக்கு அடைக்குது, சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது, திணறல் ஏற்படுகிறது. அப்போ வேறு வழி இல்லாமல் வாய் வழியாக சுவாசிக்க அவர்கள் வேறு வழி இல்லாமலே வாய் வழியாக சுவாசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதுதான் என்னாகும் அப்படின்னா, வாய் நாற்றம், சைனஸ், வீசிங், ஆஸ்மா இது போன்ற நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் முதல்ல உணவை மாற்றினா தான் வாய்வழி சுவாசத்தை நம்ம இயல்பாகவே கட்டுப்படுத்த முடியும். தகாத உணவுகளை சாப்பிடக்கூடாது.
அதுமாதிரி முட்டையும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா முட்டை வந்து கண்டிப்பாக அது நம்முடைய உணவு கிடையாது. ஏன் அதை நம்ம இது வரைக்கும் சாப்பிட்லான்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா, அதுவும் முட்டையும் ஒரு மாமிசம்தான். முட்டையும் வந்து ஒரு கரு மாமிசம். அது கருவில் இருக்குது. வளர்ந்த ஒரு உயிரினத்தை, ஒரு ஆட்டை கொல்றது, ஒரு கோழியை கொல்றதை விட அது கருவாக இருக்கும்போதே அதை எடுத்து அது ஒரு மாமிசம்தான். அதனால் முட்டையும் சாப்பிடக்கூடாது. முட்டையை நான் இதுக்கு முன் வரைக்கும் ஏன் சாப்பிட்லான்னு சொன்னேன்னா, அதை நம்ம உடைக்கும் போது நமக்கு ஒன்றும் ஒரு ஆட்டை கொல்லும்போது, ஒரு மாட்டை கொல்லும்போது, ஒரு கோழியை கொல்லும்போது நமக்கு வந்து பாவமாக இருக்கும். அந்த பரிதாப உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி இருக்கும். ஆனால் ஒரு முட்டையை உடைக்கும் போது யாருக்கும் அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் அதனால் அதை சாப்பிட்லான்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போ வந்து அது ஒரு மாமிசம். முட்டை என்பது ஒரு மாமிசம். அதற்குள் வந்து ஒரு கோழி இருக்கிறது. ஒரு கோழியின் முட்டைக்குள் ஒரு கோழி குஞ்சு கருவாக இருக்கிறது. அதன் ஆரம்பம் தானே, ஒரு கோழியோட ஆரம்பம் தானே அங்கே இருக்குது. அது வெளியில் அப்புறம் குஞ்சாக பொரிக்குது. அப்போ அது மட்டும் அசைவம் கிடையாதா? அப்போ அசைவத்தை சாப்பிடக்கூடாதுன்னா முட்டையும் தான் சாப்பிடக்கூடாது. அப்போ முட்டையிலேருந்து கிடைக்கிற எந்த நன்மையும் நமக்கு தேவையில்லை, நமக்கு பொருந்தாது, நமது உடலோடு பொருந்தாது. கண்டிப்பாக அது உணவு செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும், சிக்கலை ஏற்படுத்தும், மலச்சிக்கலை ஏற்படுத்தும் என்பது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். முட்டை சாப்பிட்டா வாய் பிரச்சனை வரும், மலச்சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் அதை சாப்பிடக்கூடாது என்பது தான் உண்மை. அதனால் வாய்வழி சுவாசத்தை தவிர்க்கணும். அதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. அதனால் வந்து வாய்வழி சுவாசத்திற்கு காரணமாக இருக்கிற தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது, முட்டையை சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, மீனை சாப்பிடக்கூடாது. இப்படி உணவு கட்டுப்பாடு தான் வாய்வழி சுவாசத்தை தடுத்து நிறுத்தும். அது வந்து இன்னும் பல சுவாசம் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்கள் எல்லாத்தையும் அது தடுத்து நிறுத்தக்கூடியது.